லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உலகக்கோப்பை சாம்பியன்களை வரவேற்பதற்காக மும்பை கடற்கரை சாலையில் திரண்ட மக்கள் அலை. வான்கடை மைதானத்தில் விண்ணதிர கோஷம் எழுப்பி வாழ்த்திய ரசிகர்கள். கிரிக்கெட் வீரர்களை வரவேற்பதற்காக கூடிய கூட்டத்தில் சிக்கி பலருக்கு மூச்சு திணறல். காயமடைந்த 10 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தீவிரம். 400க்கும் மேற்பட்ட இடங்களை தொழிலாளர் கட்சி கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள். மக்களுடன் முதல்வர் மற்றும் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகள். அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. தொடரும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் அஸ்ஸாம் மாநிலம். 52 பேர் உயிரிழந்த நிலையில் 21 லட்சம் பேர் பாதிப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். मैं हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा. மாஞ்சோலை சூழல் சுற்றுலாவுக்கு செல்ல இன்று முதல் மீண்டும் அனுமதி. நாள் ஒன்றுக்கு 10 வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என வனத்துறை கட்டுப்பாடு. சென்னையில் குடியிருப்பு பால்கனி இடிந்து விழுந்ததில் பூ வியாபாரி உயிரிழப்பு. பால்கனியில் நின்ற வாடிக்கையாளருக்கு கயிறு மூலம் கூடையில் பூ கொடுத்த போது நிகழ்ந்த விபரீதம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய தடகள வீரர்கள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு வாய்ப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.